திருக்குறளின் உறுதியும் தெளிவும் ஆழமும் அழகும் கருதி நான் தமிழ் சாதியை அமரத்தன்மை கொண்டது என்று கூறுவேன் என்று புரட்சிக் கவிஞன் பாரதி கூறினான். தேசிய கல்விக் கொள்கையில் மும்மொழிக் கொள்கை என்ற திட்டத்தின் வாயிலாக தமிழ் மொழியை அழிக்க துடிக்கும் தேசிய கல்விக் கொள்கையை எதிராக நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். மாநில அரசும் மாநில கல்விக் கொள்கையை வெளியிட்டுள்ளது. அது சார்ந்து இன்னும் தெளிவான விடயங்கள் வெளிவரவில்லை. தோழர்களே, ஆர்டிஇ என்று கூறப்படும் ரைட் டு எஜுகேஷன் கல்வி உரிமை சட்டம், அது ஆசிரியர்களின் தகுதியை நிர்ணயிக்கிறது. மாணவர்களுக்கு எப்படிப்பட்ட கல்வி வழங்கப்பட வேண்டும் என்று கூறுகிறது. அந்த கல்வி உரிமை சட்டத்தில் ஒரு பிரிவு தனியார் மயத்தை ஊக்குவித்தல் என்ற ஒரு நிலையை கொண்டு செல்வதை நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம். மத்திய அரசானது 25% தனியார் பள்ளிகளுக்கு அம்மாணவர்களுக்கு அங்கு சேரும் ஏழை எளிய மாணவர்கள் என்று கூறுகிறார்கள். அவர்களுக்கு தனியார் பள்ளியில் அரசே பணத்தை ஒதுக்குகிறது. இது எந்த வகையில் சமூக நீதிக்கு சமம் என்று ஒரு கேள்வி நமக்கு எழலாம். ஒரு நல்ல அரசு கல்வியையும் மருத்துவத்தையும் முழுமையாக தர வேண்டும். அந்த அரசுதான் நல்ல அரசு என்று உலகம் முழுவதும் அழைக்கப்படும். ஆனால் ஆர்டிஇ ஆக்ட் என்ற சட்ட பிரகாரம், அந்த சட்டத்தின்படி, கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் மயத்தை கல்வியில் ஊக்குவித்தலை மத்திய அரசு செய்வது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒன்று. அரசு பள்ளிகளில் ஆர்டிஇ என்ற சட்டத்தின்படி தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் அங்கு நியமிக்கப்படுகிறார்கள். கல்வி உரிமை சட்டத்தின்படி பள்ளியானது சிறந்த வகுப்பறையாக கட்டமைக்கப்படுகிறது. அரசு பள்ளிகளில், மத்திய அரசு பள்ளிகளில், மாநில அரசு பள்ளிகளில். ஏன் அங்கு அந்த 25% மாணவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் இருக்கும்போது ஏன் அந்த மாணவர்களை பிரைவேட் ஸ்கூல் என்று அழைக்கப்படும் தனியார் பள்ளிகளில் அரசே அந்த பணத்தை கட்டி அந்த மாணவர்களை அங்கு கொண்டு படிக்கச் செய்வது என்பது அரசு பள்ளிகளை மூடும் ஒரு செயலாகத்தான் பார்க்க வேண்டும். இது தனியார் மயத்தை கல்வியில் ஊக்குவித்து படிப்படியாக அரசானது கல்வியை தன்னுடைய கட்டுப்பாட்டிலிருந்து முழுமையாக தனியார் மயத்துக்கு கொண்டு செல்லும் ஒரு போக்காக நாம் கருத வேண்டிய நிலையில் இருக்கிறோம். எப்படி வானூர்தி ஆனது அரசினுடைய பொறுப்பில் இருந்தது, இன்று முழுமையாக அந்த வானூர்தி தனியார் மயமாக்கப்பட்டுள்ளது. இன்சூரன்ஸ் துறை எப்படி முன்பு எல்ஐசியில் நிறைய கோடி மக்கள் அந்த இன்சூரன்ஸில் அரசினுடைய இன்சூரன்ஸ் நிறுவனம் என்று தைரியமாக அவர்கள் இன்சூரன்ஸ் செய்தார்கள். இன்று இந்தியா முழுவதும், தமிழகம் முழுவதும் தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் கடை விரித்து கொண்டாடி பணத்தை வசூலித்து கொண்டிருக்கிறது. எல்ஐசியினுடைய நிலை இன்று பரிதாபமான நிலையில் இருக்கிறது. பிஎஸ்என்எல் நிலையை நினைத்து பாருங்கள். ஒரு காலத்தில் பிஎஸ்என்எல் மூலமாகத்தான் எல்லா தொலைத்தொடர்பு சேவைகளை செய்து கொண்டிருந்தோம். இது ஆரம்ப கட்டம் கல்வி சார்ந்து. எப்படி பிஎஸ்என்எல், எப்படி எல்ஐசியோ, எப்படி வானூர்தி தனியார் மயமாக்கப்பட்டதோ அதே நிலையில் கல்வியை முழுமையாக தனியார் மயமாக்குவதற்கு ஒரு ஆரம்பகட்ட புள்ளிதான் இந்த 25% நிதி ஒதுக்கீடு தனியார் பள்ளிக்கானது. நாம் விழித்திருக்க வேண்டும். இதை எதிர்த்து அரசுக்கு நாம் குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆகவே தோழர்களே, கல்வியையும் தனியார் மயமாக்கினால் ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள் கல்வி கற்கும் நிலையில் இல்லாமல் போய்விடுவோம். 25% என்பது இன்று படிப்படியாக 50%, 75% என்று மாறி அது 100% முழுமையாக தனியார் மயத்தை நோக்கி கல்வி செல்வதற்கான ஒரு நிலையை நாம் இந்த ஆர்டிஇ 25% மாணவர்களுக்கு மத்திய அரசே அந்த பணத்தை செலுத்துதல், மாணவர்களுடைய அந்த கட்டணத்தை செலுத்துதல், கல்விக்கு கட்டணம், அதற்கு அரசு அந்த கட்டணத்தை செலுத்துகிறது.
இலவசமாக சிறந்த கல்வியும், சிறந்த மருத்துவத்தையும் தர வேண்டிய அரசு, தனியாரிடம் கட்டணம் செலுத்தி அந்த மாணவனுக்கு படிப்பை சொல்லித் தருகிறது. அரசு பள்ளிகளில் அதே கட்டமைப்பு, உயர்ந்த கட்டமைப்பு இருக்கிறது. தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். ஏன் அந்த நிதியை அரசு பள்ளிகளுக்கு, அரசினுடைய கட்டமைப்புக்கு, உள்கட்டமைப்புக்காக அதை செலவு செய்தால், இன்னும் அரசு பள்ளிகளுடைய நிலையானது மென்மேலும் உயரும். ஆகவே தோழர்களே, இது நோக்கி நாம் கூர்ந்து சிந்தித்து, இதற்கு எதிராக குரல் கொடுக்க நாம் ஆரம்பிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அப்படி ஆரம்பிக்கவில்லை என்றால், இன்னும் சில ஆண்டுகளில் எல்ஐசி போல, வானூர்தி நிறுவனங்களைப் போல தனியார்மயம் கல்வியில் முழுமையாக வரக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை. ஒன்றுபடுவோம், போராடுவோம், வெற்றி பெறுவோம். இறுதி வெற்றி நமதே.